வண்ணமுகிலே வாராயோ. அத்தியாயம் 14. பரணியின் வீட்டில் அன்றிரவு அனைவரும் உணவருந்தி கொண்டிருக்க ஆதிநாதனின் வீட்டில் நடந்ததாக தான் கேட்ட செய்தியை கூற ஆரம்பித்தார் பரணியின் அன்னை ஆண்டாள். ஏங்க, ஒரு விஷயம் ஊருக்குள்ள பரபரப்பா பேசிக்கிறார்களே, நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? தன் மகளுக்கு மேலும் ஒரு தோசையை வைத்தவாறே கேட்டார். என்ன விஷயம் ஆண்டாள் அப்படி பரபரப்பா பேசுற அளவுக்கு? வீட்டுக்குள்ளே இருந்ததால் எதையும் அறியாத கோதாவரி அப்பத்தா கேட்க, ஒன்னும் இல்ல அத்தை, நம்ம ஊரு பண்ணையாரையா உங்க மக புகுந்த வீட்டுக்கு இன்னைக்கு சம்மதம் பேச போனாங்களாம். என்ன சொல்ற? அவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம மகிழந்திய பொண்ணு கேட்டு வந்தாரா? ஆச்சரியமாக கேட்க, தர்மேந்திரருக்கு இதை பற்றி தெரிந்ததால் எதுவும் பேசாம அமைதியாக இருந்தார். ஏன் அப்பத்தா நீங்க இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே? சாப்பிட்டவரே பரணி கேட்க, அட கூறு கேட்டவளே, நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன், நீ என்ன சொல்ற? அவ்வளோ பெரிய மனுஷனா? சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து பத்து வச்சு இந்த ஊரையே ஆட்டி படைக்கிறாருல, அத சொன்னேன்டி. அவங்க குடும்பத்துக்கு நம்மள மாதிரி குடும்பம் எல்லாம் ஏணி வச்சாலும் எட்டாதே. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பண்ணையாரைய பொண்ணு கேட்டு வந்திருப்பாரு? யோசனையுடன் கோதாவரி அப்பத்தா கூறினார். இதுல என்ன இருக்கு அப்பத்தா? அந்த பண்ணையாருக்கு நல்ல குணம் இருக்கும் போல, சொத்து பத்து விட சொந்தத்தை மதிக்கிறவரா இருப்பாரோ என்னவோ. பரணி கூற, ஆமாமா, நம்ம பரணி சொல்ற மாதிரி தான் ஊருக்குள்ளேயும் பண்ணையாரையாவ பெருமையா பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவர் பண்பான அமைதியான ஒழுக்கமான குடும்பத்தை எதிர்பார்க்கிறாரோ என்னவோ. ஊருக்குள் பேசுவதை தர்மேந்திரன் அறிந்திருந்ததால் அவரும் அவ்வாறே கூறினார். சரி, உங்க மருமக மாப்பிள்ளை எதுவும் இதை பத்தி உங்ககிட்ட பேசினாங்களா? பண்ணையாரு பொண்ணு கேட்டுட்டு போனதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்களாம்? தன் கணவனிடம் ஆண்டாள் கேட்க, தெரியாத ஆண்டாளு, அவங்க வீட்டுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் தகவல் சொல்லல. இதை பத்தி என்கிட்ட பேசக்கூட இல்ல. ஒருவேளை என்ன சொல்லன்னு யோசிக்கிறாங்களோ என்னவோ. பொண்ணு கொடுக்கணும்னா விசாரிச்சு செஞ்சுதானே தருவாங்க என்க அவரின் மனமோ நிச்சயம் தமிழ் தன்னை அழைத்து இதை பற்றி கூறுவான் என்றே எதிர்பார்த்திருந்தது. அதன் பின் அதனை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு உறங்கச் செல்ல பரணியின் மனம் இதில் ஏதோ ஒரு தவறு நடக்கப் போவதைப் போல் உணர்ந்தது. என்னதான் தன் அப்பத்தாவிடம் பண்ணையாரை பற்றி நல்லவிதமாக பேசினாலும் மனம் அதை ஏற்க மறுத்தது. அது மட்டுமில்லாமல் அன்று திருவிழாவின் போது கூட அந்த நிறைமதி தங்களிடம் அடிக்கடி வந்து பேசி சேர்ந்து கொண்டது. மகிழும் அவளுடன் நன்கு சேர்ந்து கொண்டது வேறு மேலும் சந்தேகத்தை அளிக்க நடப்பது நடக்கட்டும் என்ற நினைப்பில் நித்திரைக்கு சென்றாள். நாட்கள் செல்ல பண்ணையாரையால் வந்துவிட்டு சென்ற மறுநாளே அவர் கூறியதுக்கு சம்மதம் கூறி அனுப்பினர். நிச்சயம் வைத்துக் கொள்ள கார்த்தியின் வீட்டில் தேதி குறிக்க முடிவு செய்தனர். சிவகுமார் சென்று மகிழந்தியின் ஜாதகத்தை வாங்கி கொண்டு கார்த்தியின் ஜாதகத்தையும் கொடுக்க அதனை இன்முகத்துடன் வாங்கி கொண்டார் மகிழந்தியின் வீட்டார். தங்களுக்கு தெரிந்த ஜோசியரிடம் இருவரின் ஜாதகத்தை காட்டி பெண்ணின் வீட்டார் கேட்க இருவருக்கும் அத்தனை பொருத்தங்களும் சரியாக பொருந்தி இருப்பதாக கூறினர். கிரிஜா வரதன் இருவரும் அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டனர். அதே நேரம் இங்கேயும் ஜாதகம் பார்த்து பூ வைக்க நல்ல நாள் குறித்து முடிக்க அதனை மகிழந்தியின் வீட்டில் கூற அனைவரும் சரி என்று ஒத்துக்கொண்டனர். இன்னும் ஒரு வாரத்தில் இருவருக்கும் நிச்சய விழா இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள் இரு வீட்டிலும் துரிதமாக நடக்க ஒவ்வொரு செய்தியும் ஊருக்குள் பரவிக்கொண்டே இருந்தது. கார்த்திகேயனும் மகிழந்தியும் தங்களின் காதல் பெற்றவர்கள் விருப்பத்தால் கைகூட போகிறது என்ற சந்தோஷத்தில் திளைத்தனர். மாலை பெண்களின் வீட்டில் நிச்சயம் வைத்து கோவில் அருகில் இருக்கும் மண்டபத்தில் ஊர் சாப்பாடு என்று முடிவு செய்திருக்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. நாட்கள் சென்று நிச்சய நாளை நெருங்க இரு வீட்டாரின் சொந்தக்காரர்கள் மற்றும் ஊரில் இருப்பவர்கள் அனைவரையும் மெல்ல அழைக்க ஆரம்பித்திருந்தனர். அதுவரை ஒரு தகவல் கூட பரணியின் குடும்பத்தாரிடம் கூறவே இல்லை. இன்று மாலை நிச்சயம் என்பதால் கிரிஜா வீட்டு சொந்தங்கள் அனைவரும் அந்த காலை பொழுதிலே வருகை புரிந்திருந்தனர். கலைச்சென்றலின் குடும்பம் மற்றும் அவளின் பெரியப்பா குடும்பம் என்று அனைவரும் வந்திருந்ததால் அந்த வீட்டிலிருந்த அனைவருமே பம்பரமாக சுழன்ற ஆரம்பித்தனர். என்னங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும். நீங்களும் தமிழும் போய் முதல்ல ஆண்டாள் மதினியோ அவங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் இப்பவே கூட்டிட்டு வந்துருங்க. அவளை கூட்டிட்டு போய் நம்ம எல்லாருக்கும் அதுக்கப்புறம் சொல்லலாம். அப்பதான் நல்லா இருக்கும். வேலை செய்தவாறே தன் கணவனிடம் கிரிஜா கூற அவரும் சரி என சம்மதித்து ஒத்துக்கொண்டார். அம்மாடி கிரிஜா, நாங்க எல்லாரும் உன் கூட தானே இருக்கோம். நம்ம எல்லாரும் போனா போதாதான் என்ன? அந்த தர்மேந்திர குடும்பமும் வரணுமாக்கும். ஏன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வர்ற மாதிரியே சாயந்தரமே வரட்டுமே அவளும்? கிரிஜாவின் மூத்த அண்ணன் உரைக்க அதை கேட்ட கிரிஜா தமிழன்பன் மற்றும் ஆதிநாதன் இருக்கிறாரோ என சுற்றி ஒரு பார்வை பார்த்து கோபமாக கண்டார் அண்ணனை. என்ன பேச்சு பேசுற? என்னதான் இருந்தாலும் கனகவல்லி அக்கா இந்த வீட்டுல 10 வருஷமா வாழ்ந்திருக்காங்க.
எனக்கு இருக்கிற உரிமை அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு உண்டுதான். இப்ப நீங்க இந்த வீட்டுக்கு உரிமையா வர்றீங்கன்னா அது நான் இருக்க போய் தானே. அதே மாதிரி தான் தர்மேந்திர அண்ணன் குடும்பமும். அவரும் முறைப்படி பார்த்தா நம்ம மகளுக்கு தாய் மாமா முறைதான். அதான் இப்பவே வர சொல்றேன். தன் அண்ணனுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினாலும் அவர் கூறிய வார்த்தை அந்த வழியாக வந்த ஜீவாவின் செவியில் நன்கு விழுந்தது. அன்னையை எண்ணி பெருமிதம் கொண்டவன் தன் பெரியம்மா இல்லை என்றாலும் அவருக்கு இந்த வீட்டில் இருக்கும் மதிப்பு ஒரு துளி கூட குறையக்கூடாது என்பதுதான் தன் வீட்டாரின் ஆசை என்பதை நன்கு அறிந்து கொண்டான். ஆனால் அவன் அறியாத ஒன்று, இன்று இரவே இந்த வீட்டின் பரணியின் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் இடையில் இருக்கும் பாலம் உடையப் போகிறதென்று. அவன் மட்டும் என்ன, அங்கிருந்த அனைவருமே அதனை எதிர்பார்க்கவில்லை. இந்த வீட்டின் மூத்த மருமகள் கனகவல்லி இறந்தவுடன் வேறு யாரும் மூத்த மருமகளாக வந்து விடுவார்களோ எண்ணி பயந்தனர் கிரிஜாவின் குடும்பத்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை என்று தெரிந்த பின் தன் தங்கை மட்டும்தான் இந்த வீட்டின் மருமகள், அவளின் ராஜ்யம்தான் இனி இந்த வீட்டில் நடக்கும் என்றே நம்பிக்கொண்டிருந்தனர். இதுநாள் வரை அப்படி மட்டுமே கிரிஜாவின் 2 அண்ணன்களும் நினைத்து கொண்டிருக்க, தான் அப்படி இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் கிரிஜா. தன் மனைவி கூறியதைப் போல் தமிழையும் தன் அண்ணனையும் வரதன் உடன் அழைத்துச் செல்ல தமிழ் அன்பன் தனக்கு வேலை இருப்பதாக கூறினான். அண்ணன் தம்பி இருவரும் தர்மேந்திரன் வீட்டுக்கு அவர்களை அழைக்க காலையிலேயே சென்றிருந்தனர். பரணி கல்லூரி செல்ல கிளம்பி வெளியே வர அதே நேரம் அவர்கள் இருவரும் வீட்டினை நெருங்கவே அவர்களை கண்டவளோ, வாங்க மாமா, இருவரையும் வரவேற்று உள்ளே அழைத்தாள். என்னம்மா, காலேஜ் போறியா? ஆமா மாமா. அப்பா, அம்மா, அப்பத்தா மூவரையும் அழைக்க அடுத்த நோடி மூவரும் அங்கே வந்தனர். என்னத்த, நல்லா இருக்கீங்களா? கோதாவரி அப்பத்தாவிடம் வரதன் கேட்க, எனக்கு என்னப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அவரும் பதிலுக்கு கேட்டார். ஆண்டாள் இருவருக்கும் காஃபி கலந்து வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டவர், மச்சான், இன்னைக்கு நம்ம பாப்பாக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதான் இப்பவே உங்களை கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். கிரிஜா வேற சீக்கிரம் சீக்கிரம்ட்டு என் உசுர வாங்குறாப்பா என வரதன் உரைக்க, ஆமா மச்சான், நீங்களும் மகளுக்கு தாய்மாமா முறை தானே. இதே என் பொண்ணா இருந்தா நீங்க எல்லாரும் முன்ன வந்து நின்று பாத்திருப்பீங்கல்ல, அதே மாதிரி இந்த கல்யாணத்திலையும் நீங்க தான் முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும். ஆதிநாதன் இன்முகத்துடன் கூறி அவர்களை அழைத்தார். அதுக்கு என்ன மாப்பிள்ள, வந்துட்டா போச்சு, எல்லாரும் கண்டிப்பா வந்துடும் தர்மேந்திரன் கூற, அம்மாடி ஆண்டாளு, கிரிஜாக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல, நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. அத்தை, பரணி, எல்லாரும் வந்துருங்க என்க சரி என்றவாறு தலையசைத்தார் ஆண்டாள். அதன் பின் அவர்கள் இருவரும் வேலை இருப்பதாக கூறி செல்ல, அம்மா நீங்க எல்லாரும் போங்க, நான் சாயந்தரம் வரேன், எனக்கு காலேஜ் லீவ் போட முடியாதுமா என்ற பரணி கல்லூரிக்கு சென்றாள். சரி ஆண்டாளு, அவங்க வந்து இவ்வளவு தூரம் கூப்பிட்டுருக்காங்கல்ல, நீயும் அம்மாவும் இப்பவே கிளம்பி போங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றவர் தன் வேலையை பார்க்க சென்றார். இந்த முடிவினை எடுத்த அன்றே தங்களிடம் ஒரு ஆலோசனை கூட கேட்காதவர்களுக்கு இன்று மட்டும் தாங்கள் வர வேண்டுமாக்கும் என்று புலம்பிய ஆண்டாள் தன் மாமியாருடன் கடமைக்காக கிளம்ப ஆரம்பித்தார். நேரம் செல்ல கோதாவரி அப்பத்தாவும் ஆண்டாளும் தமிழின் வீட்டிற்கு வர வாசலிலேயே அவர்களை வரவேற்ற தமிழ் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றான். அவர்களை கண்ட கிரிஜா, அடடா வாங்கம்மா வாங்க, வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க இப்படி பேத்தி நிச்சயத்துக்கு நாங்க சொல்லிதான் வரணுமாக்கும். கோதாவரி அப்பத்தாவை கண்டு கிரிஜா செல்லமாக உரைக்க, முன்ன மாதிரி எங்கே போக முடியலத்தா, வயசாயிருச்சுல என்றவரின் பார்வை மாலையுடன் ஊதிப்பத்தி வாசனையில் இருந்த தன் மகள் கனகவல்லியின் புகைப்படத்தை கண்டது. அத்த, பாட்டி, அட வாங்க வாங்க. அம்மா, எங்க பரணி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? கலைத்தன்றலுடன் கையில் மருதாணி வைத்துக் கொண்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்த மகிழந்தி கேட்டாள். அவ சாயந்தரம் வருவாமா, ஏதோ முக்கியமான வகுப்பு இருக்குன்னு சொன்னா. புன்னகையுடன் மெல்ல ஆண்டாள் கூற, எங்களுக்கு தான் முக்கியமான கிளாஸ் இருந்துச்சு, நான் லீவ் போட்டு காலையிலே வந்துட்டேன்ல, அதே மாதிரி அவளும் வரலாம்ல, அவளுக்கு உன் மேல பாசமே இல்ல மகிழு ஆண்டாளின் காதுபடவே கூறினாள் கலைத்தென்றல். சும்மா இருக்கல என்ற மகிழந்தி அவளை அங்கிருந்து அழைத்துச் செல்ல அதன் பின் நடக்க வேண்டிய வேலைகளும் துரிதமாக நடைபெற்றது. வெத்தலை பாக்கு சந்தனம் குங்குமம் அடங்கிய தாம்பால தட்டுகள் ஒவ்வொரு வீடாக சென்று அனைவருக்கும் தன் மகளின் நிச்சயத்தை மரியாதையுடன் அழைத்திருந்தனர். வீடு முழுவதும் அலங்கரித்து முன்னே பந்தல், வண்ண விளக்குகள் மற்றும் வரவேற்கும் விதமாக வண்ண கோலங்கள் கலையின் கைத்திறமையால் போடப்பட்டிருக்க, காலேஜ் முடிந்து வீட்டுக்கு வந்த பரணி தமிழின் வீட்டுக்கு கிளம்பினாள். அந்த வீட்டுக்கு சென்று எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது யோசித்தவள் இப்போது தான் சென்றே ஆக வேண்டும் என்பதால் ஒரு சுடிதாரை அணிந்து தன்னை சிறிது அலங்கரித்துக் கொண்டு
வீட்டிலிருந்து கிளம்பினாள். அவர்களின் வீடு இருக்கும் வீதிக்கு வர தூரத்தில் பரணி வருவதை கண்டு கொண்ட ஜீவா வேணுமென்றே அவள் வரும் வரை அங்கேயே காத்திருந்தான். அவள் அருகில் வந்ததும் பந்தலில் கட்டியிருந்த வாழை மரத்தில் சற்று சாய்ந்து நின்று கொண்டு, வாங்க மணி, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இது நல்லதில்லையே. நான் வேணா கொட்டு மேல கூட்டிட்டு வந்து வெத்தலை பாக்க வச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போட்டுமா? ஏன்னா அம்மனி இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? கிண்டலாக கூற அவனை கண்டு முறைத்தவளோ எதுவும் கூறாமல் செல்ல பார்க்க பரணியின் கரம் பற்றி தடுத்தான். நான் ஒருத்த பேசிக்கிட்டே இருக்கேன், நீ யாட்டி பதில் சொல்லாம உள்ளார போற? அழுத்தமாக பற்றி கொண்டு கேட்க, முதல்ல என்ன விடுங்க, கோபமாக கூறியவாறு அவனிடம் இருந்து தன் கரங்களை உருவிக்கொண்டாள். இங்க பாருங்க, நான் எங்க மாமாக்காவும் தமிழ் அத்தானுக்காக மட்டும்தான் வந்தேன். உங்களுக்கு பதில் சொல்ல நீங்க அழைச்சு நான் ஒண்ணு வரல, சரியா? முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்றாள். உனக்கு இந்த அவமானம் தேவையா? அவனின் மனசாட்சி அவனிடம் கேட்க அதற்கு மாறாக முகமோ மென்னகைத்தது. உள்ளே வந்தவளை புன்னகையுடன் கனகவலியின் புகைப்படம் வரவேற்க தன் அத்தையை நோக்கி சென்றாள் பரணி சந்திரா. அவரின் அருகில் சென்று நின்றவளுக்கு அவரின் கடைசி ஆசை தான் இந்த வீட்டு மருமகளாக வேண்டும் என்பதை நினைத்தவள், கண்டிப்பா அத்தை, உங்க ஆசைக்கு நான் சம்மதிக்கிறேன். மனதிற்குள் கண்மூடி வேண்ட அதை கண்ட கிரிஜா அவளின் அருகில் நெருங்கினார். வாமா, இப்பதான் வந்தியா? உங்க அத்தை உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். போமா, மயில் ரூம்ல தான் இருக்கா, நீ அவ கூட போயிருமா? பரணியின் தலையை இதமாய் வருடி கொடுத்தவாறே உரைக்க அந்த நொடி கிரிஜாவே தன் அத்தையாக எண்ணினாள். இதற்கு முன் எத்தனையோ முறை அவரை அத்தை என்று அழைத்திருக்கிறாள் தான். ஆனால் இன்று ஏதோ ஒரு உணர்வை அவளை கட்டி வைத்தது. முதல் முறை அவர்கள் அனைவரையும் சொந்தமாக இங்கு வந்து தன் அத்தையின் புகைப்படத்தை கண்டபின் எண்ணினாள். நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அத்தை, மென்மையாய் கூற அது கிரிஜாவின் இதயத்தை அசைத்தது. இல்லம்மா, நீ போமா என்க அவளோ தலையசைத்து மகிழந்தியின் அறைக்குள் நுழைய அங்கே கலை மற்றும் அவளின் உறவுமுறை பெண்கள் என்று சிலர் இருந்தனர். அதன் பின் நேரம் செல்ல மாப்பிள்ளை வீட்டார் வர அனைவரையும் மரியாதையுடன் இன்முகத்துடன் வரவேற்றனர். முதல் முறை தன்னவனின் வீட்டுக்குள் மனம் முழுவதும் சந்தோஷமாக வலது காலினை எடுத்து வைத்து நிறைமதி உள்ளே நுழைந்தாள். அடுத்த நொடி அவளின் பார்வை அங்கும் இங்கும் பட்டு வேட்டி சட்டையில் பரபரப்பாக சென்று கொண்டிருந்த தமிழை உரிமையுடன் கண்டது. வந்தவர்கள் அனைவரும் உபசரித்து உள்ளே அழைத்து வந்து அமர வைக்க ஊரே அவர்களின் வீட்டில் கூடியிருந்தது. நல்ல நேரம் வர தன் பேச்சை ஆரம்பித்த நல்ல சிவம், ஏற்படல நல்ல விதமா தான் இருக்கு, ஆனா இந்த நிச்சயம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு நிபந்தனையை நீங்க ஏத்துக்கணும். என்னடானா, இவன் இப்ப வந்து சொல்றானேன்னு பாக்குறீங்களா? எங்களோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. மெல்ல கூற ஜீவாவின் வீட்டார் அதை கேட்டு தவிப்புடன் நின்றிருந்தனர். ஏனோ காலையிலிருந்து தன்னை தன்னவன் தொடர்பு கொள்ளவில்லையே என்பதை உணர்ந்த மகிழந்தி ஏதோ சரியில்லை என்று உறுதியாக தோன்ற வேகமாய் அறையை விட்டு வெளியே வந்தாள். அவளுடன் பரணி, கலை என அனைவரும் வந்தனர். சிரிப்பு சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டில் அசாத்திய அமைதி மட்டும் நிலவ, என்ன நிபந்தனை சம்பந்தி? ஆதிநாதன் கேட்க, என்னோட பொண்ணு நிரமதிக்கு உங்க பையன் தமிழன்மனை நீங்க கல்யாணம் பண்ணி தரணும், அப்பதான் இந்த நிச்சயம் நடக்கும். நான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்க அதை கேட்ட அனைவருமே அதிர்ந்து செய்வதறியாது நின்றனர். அனைவரை விட அதிகம் அதிர்ந்தது என்னவோ ஜீவாவும் பரணியும் மட்டும்தான். நன்றி.